நாம் இந்த அண்ணா சிலையில் அறிய பார்க்கக்கூடிய பகுதி தான் நாகை புத்தூர் அண்ணா சிலை ரவுண்டானா. அங்குதான் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அந்த பகுதியில் தான் மக்கள் ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல், நெருக்கடி, ஊர்வலத்தில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஆகியவையெல்லாம் இந்த நாகப்பட்டினத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சி முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் இப்போது அவர் திருவாரூரில் இருந்து நாகைக்கு வரும் வழியில் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் அவரது சிறப்பு சொகுசு அந்த பேருந்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேருந்தின் மேலே ஏறிதான் அவர் திருச்சியில் உரையாற்றினார். ஆனால் விமான நிலையத்தில் இருந்து அந்த பகுதிக்கு அவர் உரையாற்றக்கூடிய பகுதிக்கு திருச்சியில் செல்வதற்கே 5 மணி நேரம் ஆனது. அது போன்ற நிலை நாகப்பட்டினத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரிடமும் மற்றும் விஜயின் ரசிகர்கள் கட்சி நிர்வாகிகளிடமும் அதற்கான வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி திருவாரூரில் அங்கு தாவேகா தலைவர் நடிகர் விஜய் பேருந்தில் அவர் பயணித்து வரக்கூடிய காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியிலிருந்து திருவாரூருக்கு காரில் வந்த விஜய் திருவாரூர் அம்மையப்பன் பகுதியிலிருந்து அவருடைய பிரச்சார வாகனத்தில் பேருந்தில் ஏறி இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவர் உரையாற்ற இருக்கிறார். இப்போது வாஞ்சூர் என்ற பகுதியில் அவரது பேருந்து, நடிகர் விஜயின் பேருந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில், அதாவது 12:30 மணி அளவில் அவர் உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அவரது வாகன பேரணியானது அந்த புத்தூர் அண்ணா சிலை ரவுண்டானாக்கு முன்பு ஒரு சில கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த ஊர்வலம் நடைபெறும். ரசிகர்களின் அந்த பேருந்து ஊர்வலம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ள நிலையில் அவருக்கு வழி நெடுகிலும் விஜயின் ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல் விமர்சகர்கள் மற்றும் தேர்தல் கணிப்பாளர்கள் பல்வேறு கணிப்புகளை வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டமான தஞ்சை, திருவாரூர், நாகை திமுக அதிமுகவின் கோட்டையாகத்தான் பல ஆண்டுகளாக, கடந்த 50 ஆண்டுகளாக இருக்கிறது. அந்த கோட்டையில் உடைப்பாரா விஜய் என்ற, தகர்ப்பாரா விஜய் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் தேமுதிக தொடங்கிய போதும், பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய போதும் டெல்டா மாவட்டங்களில் திமுக அதிமுகவை தவிர்த்து அவர்களால் ஊடுருவ முடியவில்லை. ஆனால் விஜயின் தாவேகா டெல்டா மாவட்டங்களில் தடம் பதிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவரது முதல் பயணம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூரில் தொடங்கி இருப்பதால் விஜய் திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அது ஒரு செமி அர்பன் ஏரியா, நகரமும் கிராமமும் இல்லாத இடங்களில் விஜய்க்கு செல்வாக்கு, அதாவது சிறு நகரங்களில் விஜய்க்கான செல்வாக்கு மற்றும் அவருக்கான ஆதரவு பெருமளவில் இருப்பதாக அவருடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஆலவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. உள்ளிட்டோரும் அவருக்கு செமி அர்பன் என்று அழைக்கக்கூடிய அந்த சிறு நகரங்களில் நடிகர் விஜய்க்கு பெருமளவில் மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதால் தான் அவரது முதல் பயணமானது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகை, திருவாரூர் என்று அந்த செமி அர்பன் நகரங்களை குறிவைத்து இப்போது, அதாவது கிராமமும் இல்லாத நகரமும் இல்லாத பகுதிகளிலேயே விஜய்க்கு வாக்கு வங்கி கணிசமாக இருக்கிறது என்பது அவருடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் பெருநகரங்களான சென்னை, கோவை போன்ற பெரிய நகரங்கள், மதுரை உள்ளிட்ட நகரங்களில் பிரச்சாரத்தை தொடங்காமல் அவர் விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை போட்டு தொடங்கி அதன் பின்னர் சிறு நகரங்களில் அவருடைய பிரச்சாரங்களை, அந்த முதல் கட்ட பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொண்டு வருகிறார். இதனால் விஜய் இந்த செமி அர்பன் சிறு நகரங்களின் மூலமாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் அரசியல் நோக்கர்கள், அரசியல் வியூக வகுப்பாளர்கள் கூறுகிறார்கள். அதற்கேற்ப இந்த நகரங்களில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் கூட்டமும் இருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் இதுவரை எம்ஜிஆருக்கு பிறகு எவருக்கும் இந்த கூட்டம் வாக்குகளாக மாறியதில்லை. ரசிகர்கள் கூட்டம் வாக்குகளாக மாறியது எம்ஜிஆருக்கு மட்டும்தான். அதை விஜய் உடைப்பாரா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. அதற்கும் 2026 தேர்தலில் தான் மக்கள் விடையளிப்பாளர்கள் என்றும் கூறப்படுகிறது. இப்போது தொண்டர்களை நோக்கி புத்தூர் ரவுண்டானா நாகப்பட்டினம் சாலையில் அவரது வாகனம் வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டத்தின் சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்தும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் கூட்டம் இருக்கிறது. பொதுவாக திருச்சியில் உள்ளது போல, அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்ததிலிருந்து கூட்டம் இருந்தது போல டெல்டா மாவட்டங்களில் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை என்பது இப்போது நாம் பார்க்கக்கூடிய
இந்த காட்சிகளின் மூலமாக தெரிய வருகிறது. அவருடைய பேருந்து பயணமானது திருச்சியில் நகர முடியாத அளவுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு 5 மணி நேரம் போல ஆனது. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் அது இல்லை. அது போன்ற நெரிசல் ஏற்படக்கூடாது என்ற வேண்டுகோள் விஜயும் எடுத்திருந்தார். காவல்துறையும் அதற்கான ஏற்பாடுகளை இங்கு முன்னரே மேற்கொண்டிருந்தது என்பதால் மாற்று வழியில் வாகனங்கள் செல்வதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்றுதான் இதன் மூலமாக தெரிய வருகிறது.